விவேக், இந்த வாரம் பரபரப்பாக பல சம்பவங்கள். அதில் ஒரு சம்பவத்தை எடுத்து தான் நம்ம பேச போகிறோம். சம்பவம் எங்கே நடந்ததுன்னா சட்டமன்றத்தில். திமுக, தவேக ரெண்டு பக்கத்துலேருந்துமே சம்பவங்கிறாங்க. சட்டமன்ற சம்பவம் இந்த வாரம் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுல, அதை பார்த்துருவோம். என்னடா நடக்குது இங்க? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வட்ட வட்ட பாறையிலே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. இதெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். 1952 மதராஸ் மாநில சட்டமன்றம்னு ராஜாஜியோட தலைமையில் அமையுது. அதுக்கப்புறம் 1967 திமுகவும் அதிமுகவும் தான் ஆட்சி அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம். 50 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ 17வது சட்டமன்றம் தவேக ஆட்சி அமைச்சு, புது கட்சி, யார் கூடயும் கூட்டணியெல்லாம் இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி இருந்தது. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறமா வேறு கூட்டணியிலேருந்து இந்த கூட்டணியில் சேர்ந்து கூட்டணி கலைபுரங்கள் நிறையா நடந்து நிறையா பார்த்துட்டோம். நம்ம இந்த சட்டமன்றத்தில் நடந்த சம்பவங்கள் என்னென்னு வரிசையாக பார்க்கலாம். 18ஆம் தேதி ஆளுநர் அர்லேக்கரோட உரையோட ஆரம்பிச்சது சட்டமன்றம். சட்டமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுவாரஸ்யமான விஷயம் தொடங்குது அப்படின்னு பார்த்தா, சட்டமன்றத்துக்கு 2 நாட்கள் முன்னாடி புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங் நடந்ததா எனக்கு தெரியல. இது முதல் டைம். ஏன்னா அவங்க ஆட்சியும் இது முதல் டைம். அதில் நிறையா பேர் பாலிடிக்ஸுக்கு முதல் டைம், எம்எல்ஏ ஆனது முதல் டைம். அதனால ட்ரைனிங்கும் முதல் டைம். நல்லா இருந்தது. 2 நாள் ட்ரைனிங் நடந்து அப்புறம் சட்டப்பேரவை ஆளுநர் உரையோட தொடங்குது. இந்த தடவை ஆளுநர் உரையப்ப எல்லாருமே, ஏன்னா பழைய திமுக ஆட்சியில் இருந்தப்ப அந்த சட்டமன்றத்தில் RN ரவி ஆளுநராக இருந்தார். நிறைய சச்சரவுகள் நடந்தது. தேசிய கீதம், அப்புறமா இவங்க கொடுத்ததை அப்படியே படிப்பேனா மாட்டேனா, இல்லை அதில் நிறையா தப்பு இருக்குதுன்னு அவர் சொல்கிறது, அந்த மாதிரிலாம் நிறையா சச்சரவுகள் இருந்தது. இந்த தடவை என்ன நடக்கும்னு எல்லாரும் ரொம்ப த்ரில்லர் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனோநிலையில் இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் அவங்க கொடுத்ததை அப்படியே படித்தார் ஆளுநர். ரொம்ப சுமூகமான ஒரு போக்கு அரசுக்கும் ஆளுநருக்கும் நிலவினது. ஆமாம், அது அப்படியே படித்தது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம் வேற இசைச்சாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் கடைசியாக திரும்பவும் ஒரு முறை தேசிய கீதம் இசையமைச்சு முடித்தாங்க. சட்டமன்றத்தை முடித்தாங்க. அவர் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் படித்தார் ஆளுநர். அதுக்கப்புறமா பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் அதை அப்படியே தமிழ்லேயும் படித்தார். முதல் நாள் நிகழ்ச்சிகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுமூகமாக இவர் படிக்க அவர் படிக்க முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்பயும் சுமூகமாக முடியல. அங்கேயும் பிரச்சனை ஏற்பட்டது. என்னன்னா, 2 முறை நீ தேசிய கீதத்தை எப்படி இசைக்கலாம், சட்டமன்ற மரபை நீங்கள் மீறிட்டீங்க. அதாவது தமிழக சட்டமன்றத்துக்கு என்ன மரபு அப்படின்னா, முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, நிகழ்ச்சிகள் முடியும் போது தேசிய கீதம், இப்படி தான் இருந்தது. நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து, தேசிய கீதம், மறுபடியும் ஒரு தேசிய கீதம் அப்படின்னு 2 முறை அதை நீங்கள் வாசிச்சிட்டீங்க அப்படின்னு நிறைய கட்சிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் ஆளுநர் தரப்புலேருந்து என்னன்னா ரொம்ப சுமூகமாக இருந்தது. 2 முறை தேசிய கீதம் இசைக்கப்பட்டது, இதெல்லாம் புதிய மாற்றம் அப்படின்னு அவர் ரொம்ப வரவேற்று, அதுக்கப்புறம் மக்கள் பவன்லேருந்து கடிதங்கள்லாம் வந்தது. ஆனால் இப்போ நம்ம கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, முதல் நாள் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுங்கிற அளவுக்கு போயிட்டோம். சட்டமன்ற கூட்டத்தொடரோட முதல் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவடைந்ததுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இது சுமூகமாக போகுமா போகாதான்னு காலையிலேருந்தே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னென்னா, அந்த கூட்டத்தொடருக்கு வந்த திமுக எம்எல்ஏக்கள், உதயநிதியோட தலைமையில் வந்தவங்க எல்லாருமே வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு ஒரு பேட்ச் குத்திருந்தாங்க. அப்புறமா தூய சக்தி அல்ல துயர சக்தி அப்படின்னு ஒரு பதாகைகள் நிறையா வச்சுருந்தாங்க. ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கே அப்படின்லாம் கேட்டு, இந்த மாதிரிலாம் கேட்டு ஏற்கனவே வந்திருந்தாங்க. ஸோ அது அவங்களோட மூடை நமக்கு கிளியராக தெரிஞ்சுது. இது ரொம்ப சுமூகமாக இது போகாதுன்னு. ஆனால் ஆளுநரோட எந்த இடையூறும் இல்லாமல் போனதுனால ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. அதை அப்புறமா சர்ச்சையாக்குனாங்க. அவங்க அந்த பேட்சோடலாம் போட்டுட்டு வர்றதை பார்க்கும்போது எதிர்கட்சிகள் அரசை விமர்சிக்கிறதுக்கு தயாராக இருந்த மாதிரி இருந்ததாக மக்கள் நினச்சாங்க. ஆனால் ஆளுநருடைய உரையை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய கவனம் அரசுலேருந்து ஆளுநர் மேலே திரும்பி ஆளுநர் உரை மீதான விவாதத்தில்
அங்க இது பண்ற மாதிரி போயிடுச்சுன்னு மக்கள் கருதுறாங்க. இதில் வந்து ராஜ்மோகன் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து தமிழுக்கு தான் முன்னுரிமை தரோம், தமிழ்த்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடுவதில் ஒன்றும் முரண் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். அரசு நிகழ்வில் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என மத்திய அரசு சுற்றறிக்கை விடுத்துள்ளது. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையாக பாடப்பட வேண்டும். அதன்படி தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடக்கூடாது என்பதில்லை, அவ்வாறு பாடப்படுவதில் முரணில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். முதல் நாளில் இது ஒரு சர்ச்சையாக வந்தது. இதுக்கு இந்த மாதிரியான பேச்செல்லாம் போச்சு. 2வது நாள் வந்து த்ரில்லர் படம் மாதிரி நடக்குமா அப்படின்னு இருந்தது. ஒரு குடும்ப படம் மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக அரவணைத்து போகக்கூடிய ஒரு இதாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. என்னன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி. ஏன்னா தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு மனதோடு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா அது மேகதாட்டு விவகாரம். மேகதாட்டு அணைக்கு எதிராக ஒரு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிகிறாரு. அதோட விவாதங்கள் தொடங்குது. அது தொடங்கும் போது அவர் உதயநிதி ஸ்டாலின் அதே தான் சொல்றாரு, மேகதாட்டுவில் அணை கட்டப்படக்கூடாது என்பதே திமுகவின் உறுதியான நிலைப்பாடு. காவிரி விவகாரத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளார் அப்படின்னா அவங்க முன்னெடுத்த எல்லாத்தையும் சொல்றாரு அவர். அவர் சொல்லும்போது குறுக்க இன்னொன்னும் சொல்றாரு. இது மாதிரி முந்தைய திமுக அரசு கர்நாடக மாநிலத்தின் மேகதாட்டு அணை கட்டும் பிரச்சனைக்கு ஒரு புதிய விவாதம் என்பதால் நதிநீர் தாவா சட்டம் 1956 படி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற திருத்தத்தை இந்த தனி தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்மொழிந்தார். அவங்க சொன்னதை வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தரப்பில் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு எதுக்காக என்ன மாதிரி பண்ணணும்லாம் சொல்லிட்டு, சௌமியா அன்புமணி கொஞ்சம் ஒரு இதுவாக கூட சொன்னாங்க, மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 178 டிஎம்சி தண்ணீரில் ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்காத சூழல் ஏற்படும் அப்படின்னு அதை வர்ணிச்சாங்க. அது என்ன நடக்கும்னு அப்புறமா எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மனதா அந்த தீர்மானத்தை உதயநிதி ஸ்டாலின் சொன்ன திருத்தங்களோட தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதாவது திமுக அரசு தவேக அரசு ஒரே நிலைப்பாடு எடுத்த ஒரு தருணம் அது. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு. அது அப்புறம் தான் சில விஷயங்கள் நடந்தது. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் வந்து என்ன பண்ணாரு, அந்த ஆளுநர் உரை வந்து அப்படியே படித்ததில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. எப்படி நம்ம சட்டமன்றத்தில் வந்து ஆளுநர் படிக்கவே மாட்டேன்ட்டாரு, இவங்க இதில் வந்து கொடுத்ததை அப்படியே படிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த ஆளுநர் உரை வந்து அட்லி படம் போல இருந்தது. அது ஒரு வித்தியாசமான ஒப்புமையாக இருந்தது. ஆமாம், முதல்வர் விஜய்க்கு பிடித்த திரைப்பட இயக்குனர் அட்லி சிறந்த படங்களில் உள்ள காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். இதில் வந்து அட்லியும் சேர்த்து சாத்துறாரு. ஆமாம், அதே போன்று முந்தைய ஆட்சியில் இருந்த சிறந்த திட்டங்களை எல்லாம் வேறொரு பரிணாமத்தில் கவர்னர் உரையில் வெளிப்படுத்தி உள்ளனர். இந்த ஆட்சியை விமர்சிக்க கூடாது என்கின்றனர். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கும் அதை செயல்படுவதற்கும் தான் 6 மாத காலம் அவகாசம் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறினார். மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 6 மாத கால அவகாசம் கிடையாது. தவேக அரசின் கூட்டணி கட்சிகள் தான் இப்போது போராட்டத்தை அறிவித்துள்ளன. வரிசையை பற்றியெல்லாம் சொல்றாரு. அதுக்கு உடனே அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு பதில் அடி கொடுக்கிறாரு. திரைப்படங்களில் நடித்துவிட்டு மக்கள் பணிக்காக முதல்வர் அரசியலுக்கு வந்துள்ளார். அரசியலில் இருக்கும் எம்எல்ஏவான இவர் எடிட்டிங் பற்றியும் திரைப்பட இயக்குனர் அட்லி குறித்தும் பேசியது ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. சட்டசபைக்கும் அட்லிக்கும் என்ன சம்பந்தம்? ஜனநாயகத்தின் பெரிய பலம் எதிர்க்கட்சிகள் தான். உண்மைத்தன்மை பற்றி தெரிந்தும் வம்புக்கு பேசுவது சரியல்ல. காலங்கள் காட்சிகள் மாறியதைத்தான் இந்த சட்டசபை எடுத்து காட்டுகிறது. வார்த்தை விளையாட்டுகளை கைவிட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்ல, அப்படி அவர் சொன்ன உடனே முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் என்ன பண்ணுறாரு, ராஜ்மோகன் வந்து புட்சட்னின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தார். ஸோ அதை பற்றி ஆரம்பிக்கிறார். கருணாநிதி எழுதிய பராசக்தி பட வசனம் தான் இன்று வரை பேசப்படுகிறது. திரைப்படத்தில் உள்ள முக்கிய செய்திகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அரசிடம் ஆக்ஷன் படத்தை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆக்ஷன் பேசியவர் பொறுப்புக்கு வந்ததும் அடக்கி வாசிக்கிறார். அவர் பொதுக்கூட்டங்களில் பேசியதற்கெல்லாம் பதில் சொல்வதை நாங்கள் இங்கு தவிர்க்கிறோம். அதுக்கப்புறமா அன்றைக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் என்ன நடந்ததுன்னா, லைவ் நின்று போச்சு. ஆமாம், இதுக்கு முன்னாடி சட்டசபை நிகழ்ச்சிகள் மொத்தமும் நேரலை செய்யப்படும், முழுவதுமாக நேரலை செய்யப்படும் அப்படின்றத அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிச்சிருந்தார். ஏன்னா இதுக்கு முந்தைய ஆட்சியில் வந்து பல நேரங்களில் திடீரென்று நேரலை நிறுத்தப்படும். அதனால் அதை குறிப்பிட்டு இந்த முறை அப்படி நடக்காதுன்னு சொல்லியிருந்தார். சொல்லி ஆளுநர் உரை முழுவதுமாக நேரலை செய்யப்பட்டு அடுத்த நாள் விவாதத்திலேயே பாதியில் நிறுத்தப்பட்டது
பெரும் சர்ச்சையாக வெடிச்சுது. பிரேமலதா விஜயகாந்த் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஆளுநர் உரை மீது நடந்த விவாதத்தில் உறுப்பினர்கள் உரையில் தனி கட்சியை பற்றியும் தனித்தலைவர்களை பற்றியும் துதிப்பாடல்கள் தான் அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு வேறு சொல்லிட்டு, பேரவைத் தலைவர் கூட இது ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அதை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று பலமுறை கூறியும் தனி மனித துதிப்பாடல்களும் தனி கட்சி துதிப்பாடல்களும் தான் பேசப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. இவங்க முதல் தடவை சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்றத்துலேயும் சட்டமன்றத்தில் வந்துட்டு அவங்க தலைவரை பற்றி எல்லாருமே தனித்தனியாக வந்து கவிதையோ பாடல்களோ இந்த மாதிரி பாடுறது வழக்கம். இது வந்து அவங்க இந்த தடவை அவங்க கண்டிச்சிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்ததுனால. அப்புறமா வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்து ஜேசிடி பிரபாகருக்கு சபாநாயகருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய தவறு. அதேபோல் எதிர்க்கட்சியினரின் விவாதங்கள் முற்றிலும் இருட்டடிப்பு செய்யப்பட்டு ஆளுங்கட்சியினருக்கு வேண்டிய விவாத வீடியோக்கள் மட்டும் எடிட் செய்யப்பட்டு மாலையில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த பேச்சுரிமையை நசுக்கும் செயல் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டசபை ஜனநாயகத்துக்கு உகந்தது இல்லை அப்படின்னு காட்டமா ஒரு கடிதம் எழுதினார். அந்த நேரலை வந்து கட்டாயிருக்கு அப்படிங்கிறதே தெரியாதுன்னு அமைச்சர் ராஜ்பவன் சொல்றாரு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு தெரியாது, நான் வந்து வெளியில வந்து வாஷ்ரூமுக்கோ ரெஸ்ட் ரூமுக்கோ வந்தப்போ தான் எனக்கு தெரியும் ஒளிபரப்பாளன்னு சொன்னாங்க என்கிட்ட. அது மாதிரி இனிமேல் வராது, இனிமேல் நாங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட 2வது நாள் முடிஞ்சுது. 3வது நாள் வந்து முதல்வர் விஜயின் பிறந்த நாள். கோலாகலமாக போயிருக்க வேண்டியது, ஆனால் அமோனியா வாயு கசிவுனால இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் கேட்ட உடனே முதல்வர் விஜயோட பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எதுவும் சட்டமன்றத்தில் நடக்கலை. அதனால தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு சட்டப்பேரவை ஆரம்பித்தப்பே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் வந்துட்டு சட்டப்பேரவை விதி 110 கீழ் அதை ஏன்னா அது டேபிள் பண்ணாமே டைரெக்டாக கொண்டு வந்து அதை பற்றி என்னன்னு சொல்லி விளக்கங்கள் என்ன பண்ணியிருக்கோம், திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன நடந்தது என்னங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அதிமுகவினர் வந்துட்டு மேக்கேதாட்டு பற்றி விவாதிக்கணும்னு சொல்கிறாங்க. சபாநாயகர் வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க திருப்பி கேட்க வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிடுறாங்க. அந்த வெளிநடப்புலேயும் ஒரு சுவாரஸ்யம் என்னது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் எல்லாரும் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. 4 பேரை தவிர. யார் அந்த 4 பேர்? எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ், பழனி ரவி மனோகரன். இந்த 4 பேர் மட்டும் வெளியே போல உள்ளே இருந்தாங்க. மற்றவங்க வெளியே போயிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. இந்த 4 பேர் வெளியில் போகல, இன்னும் மர்மமாகவே இருக்குல்ல. இருக்கு. அதிமுகவோட செயல்பாடுகள் வந்து இன்னமும் அந்த மர்ம தொடர்கிறது. இதுக்கு ரொம்ப சீரியஸாக இப்படி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு பார்த்தாக்க கொஞ்சம் கலகலப்பாக பிரேமலதா விஜயகாந்த் பண்ணாங்க. அவங்க கலகலப்பாக பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணாங்களான்னு தெரியல. அது கலகலப்பாக ஆயிடுச்சுங்கிறது தான் அவங்களால அந்த ஒரு கலகலப்பு வந்துன்னு வச்சுக்கலாம். அதாவது சட்டப்பேரவை நடக்கும்போது தண்ணீர் கொண்டு வந்து தராங்க. அது வந்து ஒரு தடவையும் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து ஒரு டம்ளரில் கொண்டு வந்து தராங்க. அது வந்து அவங்களுக்கு பணிச்சுமையாக இருக்குது சட்டப்பேரவை ஊழியர்களுக்கு. அதை நம்ம குறைக்கலாம், ஒரு பாட்டில் கொண்டு வந்து வச்சிடலாம், எல்லாருக்கும் வேணுங்க போது தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு கருணையோடு தான் சொன்னாங்க அவங்க. ஆனால் பாட்டிலில் பாதிக்கப்பட்டவர் வந்து உடனே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டார். அந்நியார் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு அவரோட பிரச்சனை ஒரு ஐ திங்க் ஒரு செயற்குழு மீட்டிங் நினைக்கிறேன். ஆமாம், அப்போ பாட்டில் விசிறி அடித்த சம்பவம், பாட்டில் விசிறி அவர் மேலே அடித்தாங்க. அதனால் விசிறி அடிப்பாங்க, பாட்டிலை கொண்டாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு கூட வந்து தங்கம் தனஸ் வந்து அவரோட தனிப்பட்ட அனுபவமாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே கொஞ்ச நாள் ஒரே சிரிப்பலை வந்து சட்டப்பேரவையில். அப்போ திருப்பி பிரேமலதா மறுபடியும் சொன்னாங்க, தூக்கி எறிய வேண்டும்னு முடிவெடுத்தா இந்த கிளாஸை கூட இந்த டம்ளரை கூட தூக்கி போடலாம் அப்படின்னு வேற சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட கோரிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கூட நம்ம பயன்படுத்த வேண்டாம், கிளாஸில் வாட்டர் பாட்டில் தரலாம். ஸோ அடி பலமாக இருக்குமே. அதனால தான் உடனே ஓபிஎஸ் பதறிப்பு எந்திரிச்சிட்டாரு கூட நினைக்கிறேன், தெரியல, இருக்கலாம். அப்புறம் மறுபடியும் காரசாரமாக விவாதங்கள் ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்துட்டு விமர்சனம் செய்கிறது 2 விஷயங்கள். ஒன்று வந்து சோஃபா மாடல் அரசு அப்படிம்பாரு, அப்புறம் குதிரை பேரத்தை சொல்கிறார். பீரோ புல்லிங் மாதிரி ஏடிஎம்கேலேருந்து ஆட்களை இழுக்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறார். அவர் குதிரை பேரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தின உடனே சபாநாயகர் கொஞ்சம் கண்டிச்சார். அது இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல்
ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. அடுத்த இதுக்கு போகலாம். உடனே இவர் அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டார். அடுத்த விஷயம் என்னன்னாக்க, இன்ட்ரெஸ்டிங்லி தவக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடத்துல வந்து பவர் கட், மக்கள் வந்து வீதிக்கு வந்துடுறாங்க, நிறைய இடத்துல போராட்டம் பண்ணாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, பனையூர்லேயே கரண்ட் இல்லை, ப. சிதம்பரம் வந்து தொல் திருமாவளவன் கட்சி அலுவலகத்தில் பார்க்கும்போது அப்பயும் கரண்ட் இல்லை. இது எல்லாருமே வெளியில் சொல்லிகிட்டே இருந்தாங்க, எங்களுக்கு கரண்ட் இல்லை, உங்களுக்கு கரண்ட் இல்லை அப்படின்னு. அதனால் அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டார். மின்தடைக்கு யார் பொறுப்பு? அவர் என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்கிறது. ஏன்னா அறிவிக்கப்பட்ட மின்வெட்டுன்னா பராமரிப்பிற்காக மின்வெட்டு பண்ணுவாங்க. இது வந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு. முதல்வர் விஜயின் பெரம்பூர் தொகுதி அதில் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு ஒரு டேட்டா பாயிண்ட்டும் கொடுக்குறாரு. பெரம்பூரில் தான் நிறைய மின்வெட்டு, பொதுமக்கள்லாம் சாலை மறியலில் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி இதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இல்லை, தினசரி மின்தடை இருக்குது. புயல் மழை நேரத்தில் தான் முன்பெல்லாம் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவாங்க. ஆனால் தவக ஆட்சியில் தான் மின்தடையால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது அப்படின்னா சரமாரியாக அதில் இறங்கி சொல்ல ஆரம்பித்தார். உதயநிதி சொல்லும்போது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பியூஸ் கேரியர் திருடு போவதுதான் மின்தடைக்கு காரணம் என்று அமைச்சர் கூறுகிறார். இது எடுபடாததால் மின்தடைக்கு திமுக ஆட்சியே காரணம் என்று பழி போட்டு வருகிறார் அப்படின்னு ஒரு இதை சொல்றாரு. அதுக்கான விளக்கம் மாதிரி தான் அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் எந்த இடத்தில் எதனால் மின்தடை ஏற்படுகிறது என்பதை வெளியிட்டு வருகிறோம். மின்வாரியத்திற்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக மின்துறையில் எந்த கட்டமைப்புகளும் ஏற்படுத்தப்படவில்லை. 70,000 பணியிடங்கள் காலியாக உள்ளன. மின்தடையை சரி செய்ய 125 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்னும் 2 நாட்கள் பொறுமையாக இருங்கள். மின்துறை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு சொன்னார். இந்த வீடியோ வெளியில் வரத்துக்கு முன்னாடி அந்த வெள்ளை அறிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் சொல்கிறாரு. கடந்த 5 ஆண்டுகளில் சீரான மின் விநியோகத்திற்கு 393 துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. 90,000 மின்மாற்றிகள் புதிதாக அமைக்கப்பட்டன. துறை அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி குறைகளை சரி செய்ய வேண்டும். ஆனால் தவக அரசு பொறுப்பேற்ற பின் இதுவரை ஆய்வுக் கூட்டமே நடத்தப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே நிர்மல்குமார் அதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. கடந்த திமுக ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் வெளியிடப்பட்டன. 90,000 மின்மாற்றிகள் வாங்கியதாக செந்தில் பாலாஜி கூறினார். 44,000 மின்மாற்றிகள் வாங்கியது தொடர்பாக சிபிஐ வழக்கு தொடர்ந்துள்ளது. அங்க ஒரு பொடி வச்சு நிப்பாட்டிட்டார். இந்த டிஸ்கஷனை நிறுத்துறதுக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ன சொல்லிட்டாருன்னா, வெள்ளை அறிக்கையை வெளியிடட்டும், அப்போ எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாகும் அப்படின்னு அவர் நிப்பாட்டலாம் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு கூட அமைச்சர் சிவசங்கரும் அந்த மாதிரி சொல்கிறார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மின்துறை என்பது சேவைத்துறை, அதில் லாப நஷ்டம் பார்க்க முடியாதுன்றாரு. ஆனால் டான்ஜெட்கோ வந்துட்டு சேவைத்துறையாக வச்சுக்கிட்டாக்க அவ்வளோ பேருக்கு சம்பளம் எப்படி தருது? அப்புறம் அவர் இன்னொரு பாயிண்ட் சொன்னார். ஃபியூஸ் கேரியர் திருடு போகப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தவக அரசில். காலையில் ஃபியூஸ் கேரியர் திருடு போச்சுன்னா ராத்திரி எப்படி கரண்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது என்ன லாஜிக் கேட்குறாரு. அதில் இன்னும் 2 நாள் பொறுங்கள் என்று அமைச்சர் கூறுகிறார். அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா என்பதே சந்தேகமாக இருக்கிறதுன்னு உதயநிதி சொல்லி அப்படியே இந்த இதை கண்டினியூ பண்ணி முடிக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் அப்புறமா என்ன எடுத்துக்கிறாருனாக்க, ஆளுநர் உரை தொடங்கும் போது இதுவரை கடைபிடிக்கப்பட்ட மரபை மீறி தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது, அந்த மேட்டரை எடுத்துக்கிட்டாங்க, அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இதே போல் எங்கள் ஆட்சியிலும் ஆளுநர் வலியுறுத்தினார். ஆனால் எங்கள் தலைவர் உறுதியாக இருந்தார். சட்டப்பேரவை நமது எல்லை. ஆனால் இந்த இடத்தை ஆளுநரிடம் வழங்கும் வகையில் என்ன காம்ப்ரமைஸ் நடந்தது என மக்கள் கேட்கிறார்கள். காம்ப்ரமைஸுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப இதான வார்த்தை. உடனே ஜேசிடி பிரபாகர் பேரவைத் தலைவர் தாய் தமிழ் தான் எங்களுக்கு அடிப்படை, தேசிய கீதத்தை 2 முறை பாடியதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து. அதுக்கு உடனே எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேட்குறாருன்னா, தேசிய கீதத்தை 2 முறை பாட வைத்த நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை 2 முறை பாட வைத்தீர்களான்னு கேட்குறாரு. அப்போதான் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எழுந்து பேசுகிறாரு. முந்தைய ஆட்சியில் ஆளுநர் சபையில் இருந்தபோது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. ஆளுநர் அவையில் இருக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது எங்கள் முதல் வெற்றி. எங்கள் முதல்வருக்கு உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தமிழ்தாய் வாழ்த்தும் முக்கியம். ஆளுநருடன் எந்த விதமான காம்ப்ரமைஸும் எங்களுக்கு கிடையாது. அப்புறம்தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன எடுத்துக்கிறாருன்னா, தமிழகத்தில் மாதத்தில் 200க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், அதில் 100க்கும் மேற்பட்டவை சிறுமிகள் மீதான வன்கொடுமைகள். இதனால் நாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோமா என சந்தேகம் வருகிறது. சிங்கப்பெண் படையினர் குற்றவாளிகளை பிடிக்காமல் ரீல்ஸ் எடுத்து வருகின்றனர். கடந்த 1 மாதத்தில் பதிவான குற்றங்களில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே கைதாகி உள்ளனர்
அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஆளுங்கட்சியிலேருந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் சொல்லிதான் அழைத்து செல்லப்பட்டதாகவும் எல்லா மேலிடத்துக்கும் தெரியும் என்றும் அமைச்சர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களிடம் தெரிவித்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார் அப்படின்னு வரிசையாக அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அப்போ அதுக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில் சொல்லும்போது, திமுக ஆட்சியில் 2023 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்துள்ளன அப்படின்னு ஒரு டேட்டா வைக்கிறது. 6 மாதத்தில் பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்கும் நேர்மையான ஆட்சியை முதல்வர் வழங்குவார். இதுக்கு உதயநிதி என்ன சொல்றாருன்னா, தவிக அரசின் முன்பு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளன, இதையெல்லாம் தீர்க்க முயற்சிக்காமல் அடுத்த கட்சி ஆட்களை இழுக்கும் வேலையை தான் நீங்கள் முழு வீச்சில் செய்து வருகிறீர்கள். ஆள் பிடிக்கும் நிர்வாகத்தை விட்டு ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மகளிர் உரிமை தொகை 2500, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம், தாய்மாமன் சீர் போன்ற திட்டங்களை 6 மாதங்களில் செயல்படுத்துவீர்கள் என நம்புகிறோம் அப்படின்னாங்க. ஐ திங்க் அதில் தாய்மாமன் சீர் இப்போ அறிவிச்சிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்றாரு. என்னன்னாக்க, தவிகனர் அரசு பள்ளிகளில் குத்து பாடல்கள் போட்டு நடனம் ஆடுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த பிறந்த நாளுக்காக நிகழ்ச்சி நடந்த போது அதுல ஸ்கூலுக்கெல்லாம் போய் அங்கே போய் விஜயோட படத்தின் பாடல்கள்லேருந்து எடுத்து பாட்டெல்லாம் போட்டு ஆட வச்சது. அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்துக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளது. அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது என்று சொல்லும் பாஜகவின் குரலாக இந்த அரசு உள்ளதா என்ற சந்தேகம் எங்களுக்கு உள்ளது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கேட்கிறார். இப்போ அடுத்து ஒவ்வொரு துறையாக வரும்போது அறநிலைத்துறைக்குள்ளே வந்த உடனே அமைச்சர் ரமேஷ் அதுக்கு பதில் சொல்கிறாரு. கோவில்களின் வருமானம் கோவில்களுக்காகவும் கோவில்களுக்கு வரும் பக்தர்களுக்காகவும் செலவிடப்படும் என்று ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளது. கோவில்களில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதை காட்டிலும் வணிக நோக்கமாக வணிக வளாகங்கள், திருமண மண்டபங்கள் கட்டி வருவாய் ஈட்டும் நோக்கம் மட்டுமே இருந்துள்ளன இதுக்கு முந்தைய அரசுல. மேலும் இதில் நீதிமன்ற தடை உத்தரவும் இருந்ததால் அதனை இந்த அரசு ரத்து செய்தது. வணிக நோக்கத்துக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை ரத்து செய்ததற்கு உதாரணத்தை குறிப்பிட்ட ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, குன்னூரில் உள்ள விநாயகர் கோவிலின் நிதியை பயன்படுத்தி கோவிலுக்கு பன்னடுக்கு கார் நிறுத்தம் கட்ட 10 கோடி ரூபாய் நிதி திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு மாதத்துக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையே சராசரியாக 500 தான். மேலும் இந்த கோவிலில் அடிப்படையாக கழிப்பறை வசதிகள் கிடையாது. அப்படி இருக்க எதற்காக கார் நிறுத்தம்? எனவே மக்களுக்கு பயன் தரும் திட்டங்களை எந்த இடத்திலும் நாங்கள் தடுக்கவும் இல்லை, யாருக்கும் பீட்டியமாக இருந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இதற்கு முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு, அதே அறநிலையத்துறை முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொன்னார்னா, எம்எல்ஏ பரிந்துரை அடிப்படையில் தான் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும் குன்னூரில் சுற்றுலா பயணிகளுக்கான மல்டி லெவல் பார்க்கிங் அமைப்பது மூலம் நகராட்சிக்கு வருவாய் என்பதால் தான் இந்த கார் பார்க்கிங் திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அன்றைக்கான நிகழ்ச்சிகள் முடிவு பெற்றனன்னு சபாநாயகர் மூலம் அறிவிச்சிடாருன்னு நினைக்கிறேன். தெரியாமல் சொல்லிடுறாரு. உடனே மறுபடியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கூப்பிட்டு நீங்கள் தொடரலாம், நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க திமுக எம்எல்ஏக்கள்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னதுனால கிளம்பிட்டாங்களா, இல்லை இந்த அறநிலையத்துறை இதில் ஏதாவது வாக்குவாதம் கிளம்பிட்டாங்களா? அது தெரியல. ஆனால் முடிந்தது அப்படின்ற உடனே கிளம்புனதா தான் பின்னாடி எதிர்கட்சி தலைவர் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆனால் இவங்க வெளியே போயிட்டாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து பேசினார். தன்னுடைய பேச்சில் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக கூறியிருந்தால் அதை குறிப்பெடுத்து அதன்படி இந்த தமிழ்நாடு அரசு தனது திசை வழி போக்கை சரியான வகையில் செயல்படுத்த தயாராகத்தான் உள்ளது. நான் முதல்வன் திட்டத்தை முடக்குவதற்கோ மாற்றுவதற்கோ எங்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. சில விஷயங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். 40 நாட்கள் விரதம் முடிப்பது போல் இந்த தற்காலிக அரசு நிறைவு செய்துள்ளது. இந்த 40 நாட்களும் பார்த்துவிட்டேன், ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் திமுகவின் 40 நாட்கள் அல்ல 5 ஆண்டு கால ஆட்சியையும் பார்த்துவிட்டு அதில் வந்த ஏமாற்றத்தில் தான் இப்படி ஒரு தீர்ப்பை, இந்த ஆட்சி மாற்றத்தை வழங்கியிருக்கிறார்கள். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் சொன்னதை எல்லாம் இந்த 40 நாட்களில் நாங்கள் செய்திருக்க முடியாது, அதற்கு திமுக தான் காரணம் என்று சொன்னார்கள். நானும் அதையே சொல்கிறேன். இன்று அவர் சொன்ன சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் 5 ஆண்டு காலமாக அவர்கள் நடத்திய திமுக ஆட்சி தான் காரணமாக இருக்க முடியும். நிதி ஆயோக்கை இவங்க கம்பேர் பண்ணாக்க சட்டம் ஒழுங்கு இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. 5 ஆண்டுகளாக இருந்ததை நாங்கள் 40 நாளில் எப்படி பண்ண முடியும்? சிங்கப்பெண்கள் இந்த நாட்டின் தமிழக அரசின் பொக்கிஷம். அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் இப்படி சிறுமைப்படுத்தி பேசியதற்காக பேரவைத் தலைவர் கண்டிக்க வேண்டும். சிங்கப்பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று ராஜ்மோகன் சொல்கிறாரு, எங்கள் தலைவர் சினிமாவை விட்டுட்டாலும் அவங்க தான் அட்லிங்கிறாங்க, புஷ்பாங்கிறாங்க, ஜுராசிக் பார்க்னு சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு அந்த உரையை
அவர் முடிக்கிறாரு. அன்றோடு 3ஆம் நாள் அப்புறம் இறுதி நாள் முதல்வர் வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் உரை. பேசுங்க சிஎம், பேசுங்க சிஎம் அப்படின்லாம் இவங்க கேட்டாங்க. தயாரிக்கப்பட்ட உரை தான், எல்லாருமே மோஸ்ட்லி அந்த தயாரிக்கப்பட்ட உரை தான் படிக்கிறாங்க. அதில் வந்து டாஸ்மாக் ஊழல் பற்றி பேசினார், நிறைய பார்ட்டி ஃபண்டு தான் அது ரொம்ப மெயின். அது சொன்னபோது தான் உடனே திமுகவில் வந்துட்டு எல்லாரும் அமளியில் ஈடுபட்டாங்க, வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தரணும்னு தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். அப்போ வந்து முதலமைச்சர் உரையிலேருந்து குறிப்பெடுத்துக்காங்க அப்படின்னு வந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சொன்னார். பின்னாடி அனுமதிக்கிறேன்னாரு. அப்புறமா அப்படியே வந்து திமுக வந்து அமளி பண்ண சரின்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். நேற்றுக்கு நான் பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டு, முதலமைச்சர் இப்போ தவறான வார்த்தைகளை பேசுகிறார், இந்த பார்ட்டி ஃபண்ட் அதெல்லாம் தவறான வார்த்தைகளை பேசுகிறார், எதையும் ஆதாரத்தோடு பேசினால் அதற்கு விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறோம். நேற்று நான் பேசி முடித்தவுடன் அவை முடிந்துவிட்டது என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், அதனால் தான் நாங்கள் வீட்டுக்கு போய்விட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தால் அமைச்சர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். இது என்ன மரபு? நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அதை முடிக்கிறார். கட்சி நீதி என்ற வார்த்தைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்க்கட்சிகள் பல வார்த்தைகளை பயன்படுத்தியும் ஆளுங்கட்சியினர் அமைதி காத்தனர். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா, கட்சி நீதினாக்கா எந்த கட்சி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லலை அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்கிறார். இதை அடுத்து தான் முதலமைச்சரை தொடர்ந்து பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அழைப்பு விடுத்தார். ஆனால் முதல்வர் பேசலை. தொடர்ந்து திமுக காரங்க அமளியில் ஈடுபட்டே இருந்தாங்க, முதல்வர் பேசலை. இதில் இன்னொரு சம்பவமும் இருந்தது. என்னன்னாக்கா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டு சொன்னார். என்னன்னாக்கா, திமுகவினர் எங்களை பார்த்து ஒருமையில் பேசுகின்றனர், அதை நான் கண்டிக்கிறேன், என்ற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரும் வந்து அவை குறிப்பிலேருந்து அதை நீக்கிட்டார். திமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இந்த சம்பவம்லாம் முடிஞ்ச உடனே தான் பெரும் சம்பவம் ஒன்று நடந்தது, விஜய் செய்த சம்பவம். ஆமாம், விஜய் செஞ்ச சம்பவம். என்னன்னாக்கா, ஒரு குட்டி கதை சொல்லட்டோமான்னு கேட்டுட்டு அவர் வந்து இப்படி பார்த்து, உங்கள் அப்பா எங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே உங்கள் அப்பாவையா காணோம். அந்த இடமே அழகாக இருந்தது. நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க. அது எப்படி இருந்ததுன்னா, எல்லாரும் இங்கே இல்லை, ஆனால் அவங்கள பற்றி அவங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும் போல தோணுது அப்படின்னு உடனே சபாநாயகர் வந்து, நீங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் மனத நிறைவோட தாராளமாக பேசலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்க, அவர் அந்த குட்டி கதையை சொல்லி, அப்போ தான் வந்து கையை வச்சு அப்பாவை காணுன்ற தேடுற கதையெல்லாம் சொல்லி, அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வெளியில் எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு சட்டப்பேரவையில் அந்த மாதிரி சொல்கிறது தப்பு. இப்போ தவேகாக்கு ஆதரவு அளிக்கிற கம்யூனிஸ்டுகள், விசிக எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. கடைசியாக வந்துட்டு வழக்கம் போல் ஃபினிஷ் அப்படின்னு அந்த கை காமிக்கிறத காமிச்சு, இந்த ஒரு இதையும் நான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி கேட்டு இப்படி கை காமிச்சிட்டு முடிச்சிட்டாரு. அவை தேதி குறிப்பிடப்படாமல் அவை வந்து ஒத்திவைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த 4 நாள் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரோட ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி இதை நம்ம வச்சுக்கிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு. அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது, நிச்சயமாக அடுத்த சனி உண்டு.